இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல. இதுவும் நான் சொல்லிதான் போனாரு சட்டமன்றத்தில். நான் சொன்னேன் திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. திருச்சியில அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்ததுக்கு இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா அம்மா அப்பா தாய் தந்தை மதர் ஃபாதர் தாத்தா பாட்டி எனக்கு குரல் வந்து விட்டது. குரல் போகவில்லை. தாயே தந்தையே சொல்றாரு. அதுல கோபம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோபம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில ஒரு வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க.